சிந்து பெருவி அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி காயத்ரி கிட்ட செலியன் வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி பேசுகிறாரு. அன்னைக்கு வந்து எனக்கு கடத்தின ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னல, அவனை இன்றைக்கும் நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து எஸ்ஐக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவர் பார்த்துட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை வந்து ஒட்டு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கு வந்து கேட்டுட்டு காயத்ரியோட ஃபோனை வந்து தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சய் வந்து செலியனை கடத்தினவங்கள கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து சிந்துவை வந்து சிவா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சிந்துக்கு பார்த்திங்கன்னா ஆர்த்தி எடுத்து அன்னபூர்ணி வீட்டுக்குள்ளே அழைக்கிறாங்க. அப்போ வந்து மகா இவளுக்கு ஆர்த்தி ஒன்று தான் கேடு, மலையில் விழுந்து செத்துருந்தா நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ பேர் என்னை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு மலை கீழே வந்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீயும் அப்படி போயிருக்கலாம் டாக்டரே, ஆனால் நீயே வந்து அவ்வளோ தூரம் இருந்து என்னை தேடி கண்டுபிடிச்ச. அப்போ வந்து இதுக்கு பேர் தான் அன்புன்னு சொல்கிறது. ஸோ என்னோட உயிர் வந்து என்கிட்ட இல்லை, உன்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் என் உயிர் போகாமல் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு. அதனால தான் நீ வந்து என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு சிந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட காதலை டாக்டர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ சிவா வந்து சிந்து மேலே வச்சுருக்க காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.